வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் அப்துல்லாவின் நன்றி கலந்த வணக்கம். நடந்து முடிந்த தேர்தல் மாபெரும் வெற்றி, மாபெரும் பதவியேற்பு விழா, மாபெரும் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்த முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். குதிரை பேரம், கட்சி விட்டு கட்சி தாவுறது, திமுக கூட கூட்டணி வச்ச எம்எல்ஏக்களை போய் நேரில் சந்தித்து பேசி ஒரு வழியாக சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு தலைவர்களோட வீட்டுக்கு சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு கட்டி அணைச்சி தன்னோட வாழ்த்துக்களை வாங்கி அனுபவித்து சந்தோஷமாக சட்டசபையில் பல தீர்மானங்களை நிறைவேற்றி எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து பல எம்எல்ஏக்கள் பேசினாங்க. விவாதம் நடந்துச்சு, பெரும்பான்மை நிர்வகிக்கப்பட்டது. வாழ்த்து சொல்லுவோம். என்னோட பார்வையில் இப்போது நடந்து கொண்டு இருக்கிற அரசியலில் செந்தமிழன் சீமான் அவர்களை விஜய் சார் போய் பார்த்தாரு, அதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்கு அப்படிங்கிறது நாகரிகம் கருதி ஒரு மாண்பு, அதாவது அரசியல் மாண்பு, பெருந்தலைவர்களை போய் சந்திக்கிறது வழக்கமான ஒன்று தான். ஆனால் ஜெயிச்சு கட்சியில் எம்எல்ஏ ஆனவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்கும் போயிருக்கிறாரு. அங்கே பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பல ஊடகங்கள், பல சேனல்கள் தெளிவாக போட்டிருக்காங்க. எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதுதான் நான் சொல்ல வரேன். வைகோ ஐயா வீட்டுக்கு போனப்போ அவரோட வேலைக்காரவங்களை, வீட்டில் பணியாற்றுறவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்கெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்லி பெருமைப்பட்டாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு நன்மைங்கிறது புரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில், இந்த அரசியல் நிலவரத்தில் வைகோ அவர்கள் யாரு கூட கூட்டணி வச்சு யாருக்காக பிரச்சாரம் பண்ணாரோ, எந்த கட்சியை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு, அதுக்காக பாடுபட்ட நேரங்கள்லாம் விட்டுட்டு, தான் வீட்டில் பணியாற்ற பணியாளர்களே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. பெரும்பான்மையான ஆட்சி தான். அவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன பண்ண போகிறாருங்கிறது இனி வரும் காலங்கள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் அரசியல் என்னன்னு புரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது. அவங்க ரசிகர் மட்டத்தில் ரசிகராக இருப்பாங்க. விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகும்போது கட் அவுட் வைப்பாங்க, பேனர் ஒட்டுவாங்க, போஸ்டர் ஒட்டுவாங்க. அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப எல்லையை மீறி ஒரு டிக்கெட்டு 2000 3000 விற்றுருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லை, தேட்டரில் போயிட்டு சீட்டுங்களெல்லாம் உடைச்சிருப்பாங்க. அந்த விசிலடிச்சா குஞ்சுகள் இவர் கட்சி ஆரம்பித்து இந்த 2 வருடம் 3 வருடமாக என்னென்னலாம் காமெடி பண்ணாங்களோ, எந்த அளவுக்குலாம் அராஜகம் பண்ணாங்களோ அதையெல்லாம் செய்து வச்சாங்க. அது மக்களுக்கு நல்லா புரியும். அதே போல் கட்சி ஆரம்பித்து சுமார் ஒரு 50 உயிர்கள் இறந்துருக்குறாங்க. அது மக்களுக்கு புரியும். இத்தனையும் தெரிஞ்சு 118 எம்எல்ஏ ஜெயிக்கிருக்காங்கன்னா, அந்த 50 எம்எல்ஏக்கள், தோராயமாக சொல்கிறேன், என்ன அரசியல் தெரியும்? ஒரு தெருவை தெரியுமா, ஒரு மாவட்டத்தை தெரியுமா, ஒரு குக்கிராமத்தை தெரியுமா, எந்த ஊரில் என்ன தேவைகள் இருக்குது, மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத புரிதல் உண்டா? எதுவுமே இல்லை. யாருமே அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு வேட்பாளர்களை நிறுத்தி இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா நம்ம பாராட்டுவோம். அதில் என்னோட வழி, என்னோட மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இந்த விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே செந்தமிழன் சீமான் அவர்கள் 16 வருடமாக இந்த மக்களுக்காக
என்ன செய்ய போற, என்ன பண்ண போறோம், நாங்க வந்தா எப்படி அரசியல் செய்வோம், நாங்க வந்தா எப்படி மதுக்கடையை மூடுவோம், நாங்க வந்தா எப்படி விவசாயத்தை பெருக்குவோம், நாங்க வந்தா பொருளாதாரத்தை எப்படி மீட்டுவோம், பால் உற்பத்தி என்ன பண்ண போறோம், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எப்படி செய்வோங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் அறிக்கையா வெளியிட்டாங்க. அறிக்கையா மக்களோட கையில போய் சேர்ந்திருக்கு. அதையெல்லாம் படிச்ச பிறகும், அதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் மக்கள் வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு 10 எம்எல்ஏ வந்து அந்த சட்டசபைக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நாடே இன்னைக்கு சுபிட்சமம், நாடே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன வாக்குறுதி தந்தாங்களோ, செந்தமிழன் சீமான் அவர்கள் எதை வந்து தேர்தல் அறிக்கையாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாரோ அதையே தான் இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ மதுக்கடைகள்லாம் முடிந்து இன்னும் சட்டசபையில் தேமுதிக அண்ணி பேசுனது, அப்புறம் மாம்பழம் சின்னத்தில் அவங்க டாக்டரம்மா பேசுனது, இது எல்லாமே பேசுனதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் இது எல்லாமே செந்தமிழன் சீமான் கொண்டு வந்த அந்த தேர்தல் அறிக்கையில் அடிப்படையில் தான் வந்து அதை எடுத்து தான் அவங்க பேசுகிறாங்க. அது முழுமையாக பேசலை, பாதி அவங்க பேசுகிற மாதிரி, மீதி செந்தமிழன் சீமான்ட்ட வாங்கின மாதிரி. இப்படி காப்பி அடித்து தனக்குன்னு ஒரு கொள்கை, தனக்குன்னு ஒரு அரசியல் நிகழ்வு இல்லாமல் எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் தன்னோட கட்சியை தான் வளர்க்கணும், தன்னோட கட்சியை தான் ஆட்சி ஆளணும் அப்படிங்கிற ஒரு நகர்வில் தான் போனாங்களே தவிர, மண்ணை பற்றியோ, மக்களை பற்றியோ, மரத்தை பற்றியோ, நீரை பற்றியோ, நிலையை பற்றியோ, மணலை பற்றியோ, மலையை பற்றியோ, மரங்களை பற்றியோ, பறவைகளை பற்றியோ, மிருகங்களை பற்றியோ புரிதலோடு யாரும் பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி ஒரு ஆள் தான் 16 வருடமாக நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் பேசினார். ஒவ்வொரு மேடையிலையும் கருத்துக்களை எடுத்து கொடுத்தாரு. அது தம்பி தங்கைகள், எத்தனை படித்த அறிவாளிகள் நம்ம நாம் தமிழ் கட்சியில் வேட்பாளராக நின்னாங்க. அதேமாதிரி காரைக்குடி தொகுதியிலலாம் உலக நாடு அத்தனை பேருமே வந்து செந்தமிழ் சீமானுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க, ராப்பகலாக உழைச்சாங்க. அந்த உழைப்பு ஒன்றுக்கு கூடவா இந்த மக்களுக்கு தெரியல. ஒரு 10 சீட்டு கூடவா எங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது மக்களே? மண்ணை நேசித்து, மனிதர்களை நேசித்து, இந்த உலக வரலாற்றில் ஒரு தலைவன் இருக்கிறார்னா கூட்டணி இல்லாமல் தனித்து உங்களுக்காக உங்களோடு கூட்டணி வச்சு நின்ன செந்தமிழன் சீமான் அவர்கள், அவரோட கொள்கையை, அவரோட வழிமுறைகளை எடுத்து பேசுகிற அரசியல்வாதிகள், இந்த மக்கள் ஏமாத்திட்டீங்களே. நான் வந்து நிறைய வலியை சுமந்து தான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். மற்ற நின்ன வேட்பாளருக்கு, தோற்று போன வேட்பாளருக்கு, நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு எவ்வளோ சோர்வு இருக்குமோ அந்த சோர்வை விட என்னோட கனவு பெருசாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கான்வாய் முதலமைச்சரோட காரு அண்ணன் வீட்டுக்கு வரும்போது இது ஒரு கனவுல கண்ட மாதிரியே இருக்குது. அந்த கனவுல இருந்து பார்க்கும்போது செந்தமிழ் சீமான் தான் முதலமைச்சர் ஆவார்ன்ட்டு நான் கனவுல பார்த்தேன். ஆனால் இல்லை, அந்த ஏமாற்றம் என்னால் தாங்கிக்க முடியல. அந்த காணொலியெலாம் பார்க்கும்போது ரொம்ப வலியும் வேதனையுமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் திருச்சி இடைத்தேர்தல் வருது. அந்த தேர்தலெலாம் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் முழு மூச்சாக இறங்கி வேலை செஞ்சு அந்த தொகுதியில் ஜெயிச்சு சட்டசபைக்கு போனார்னா இருக்கிற எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் பாடம் நடத்துவார். எப்படி மக்களுக்காக இத்தனாலும் பாடம் நடத்தி மக்கள் வந்து அவரை ஏமாற்றி ஓட்டு போடாமல் தோக்கடிச்சாங்களோ, அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்த முயற்சி எடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த உலக தமிழர்களுக்கு, நம்மளோட சங்கதிகளுக்கு, என் பேரப்புள்ள, உங்களோட பேரப்புள்ள, இவங்கெல்லாம் எப்படி வளர்க்கணும், இந்த மதுவை எப்படி ஒழிக்கணும், இந்த போதைப் பொருளை எப்படி ஒழிக்கணும், என்னென்ன நடைமுறைகள் செய்வாருங்கிறத அவரோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களே, திருந்துங்க, மாறுங்க, மனிதரை நேசிக்க கற்றுக்குங்க. வாழ்த்து சொல்லுவோம். வணக்கம். GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன். கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்? போட்டி நடக்குது பூமியில்.